அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து ஞானங்களையும் யார் அறிந்திருக்கின்றானோ, இருள் சூழ்ந்த நேரத்திலே இருளடைந்த பாறையிலே ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றால் கூட அந்த கருப்பு எறும்பை யார் பார்த்து கொண்டிருக்கின்றானோ, அது நடக்கக்கூடிய சப்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருக்கின்றானோ, அது மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்களையும் யார் அறிந்திருக்கின்றானோ, அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, நீங்கள் அறியவில்லையா, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் செய்தவற்றை பற்றி நாளை மறுமையிலே உங்களுக்கு அறிவிப்பான். உங்களை படைத்தவன், உன்னை படைத்தேன், பரிபாலித்தேன், தீனை கொடுத்தேன், லா இலாஹ இல்லல்லாஹை கொடுத்தேன், எனக்கு சுஜூது செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தேன், என்னை அழைக்கக்கூடிய நியாமாவை உனக்கு கொடுத்தேன். ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் என்னை மறந்து விட்டாயே, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் இல்லாமல் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருந்தாயே. அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن. அதன் காரணமாக மூமின்களே, எனக்கும் உங்களுக்கும் நான் அறிவுரையாக்கிக் கொள்கின்றேன். மானக்கேடான செயல்களை பார்ப்பதிலிருந்து, மானக்கேடான செயல்களை செய்வதிலிருந்து, அந்நிய பெண்களிடத்திலே பேசுதல், பழகுதல், நட்பு கொள்ளுதல், அவர்களோடு ஃபேஸ்புக் போன்ற இணையதளங்களில் சாட்டிங் செய்தல், அதிலே நேரங்களை கழித்தல். யார் உங்களை பார்க்காமல் இருந்தாலும் உங்களுடைய இறைவன், உங்களுடைய ரப்பு உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் நாடினால் அந்த குற்றங்களுக்கு இங்கே உங்களுக்கு தண்டனையை கொடுத்து விடுவான். இல்லை என்றால் நாளை மறுமையில் உங்களுடைய செயல்களை உங்களுக்கு அல்லாஹ் சாட்சியாக்கி நரகத்தை கூலியாக அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹும்